ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குட்டி தானா. இன்றைக்கி ஒரு கதை படித்தேன். அது என்ன கதைன்னா, ஒரு அரசர் ஒரு புலவருக்கு விருந்தளிச்சிட்டு இருந்தாராம். அந்த சமயத்தில் ஒரு கழுகு தன்னோட உணவான பாம்பை தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சான். அப்போது அந்த பாம்பு வாயில் இருந்த ஒரு துளி விஷம் மட்டும் புலவர் சாப்பிட்டுட்டு இருந்த விருந்தில் பட்டுருச்சான். அதை சாப்பிட்ட புலவரும் இறந்து போயிட்டாராம். அதை பார்த்து அரசரும் ரொம்ப துடிச்சு போயிட்டாராம். இப்போது தீங்கு செஞ்சவங்களுக்கான தண்டனையை கொடுக்குற சித்திரகுப்தருக்கு யாருக்கு இதில் தண்டனை கொடுக்கணும், புலவர் செத்ததுக்கான யாருக்கு இதில் தண்டனை கொடுக்கணுன்னே அவருக்கு தெரியலையா. அதனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தாராம். ஏன்னா கழுகு மேலேயும் தப்பு இல்லை, ஏன்னா அது அதோட உணவை தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு. பாம்புனாலே அது வாயில் விஷம் இருக்க தான் செய்யும். அது வாயிலிருந்து ஒரு துளி விஷம் பட்டதால் பாம்பு மேலேயும் தப்பு இல்லை, அரசர் மேலேயும் எந்த தப்பு இல்லை. ஏன்னா புலவருக்கு அவர் விருந்து தான் அழிச்சிட்டு இருந்தார். இப்போ இந்த 3 பேரில் யாருக்கு தண்டனை கொடுக்கணுன்னே சித்திரகுப்தருக்கு தெரியலையா. அவர் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தாராம். இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கான ஆன்சர் தெரியுமா? யாராவது இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.